எர்த் ஸ்பெஷல் இல்லை, பட் அது ஒரு மிராக்கிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த யூனிவர்ஸில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட் இருக்குது, பட் ப்ரீத் பண்ணுற ஒரே பிளானட் நம்ம எர்த் மட்டும்தான். சன்னுக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருந்தால் பேர்ன் ஆகிடும், கொஞ்சம் தள்ளி இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம எர்த் மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸில் சர்வைவ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் லிக்யூட் வாட்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. கெமிஸ்ட்ரி, லைஃப், எவல்யூஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸ்பேஸ்ல இருந்து ஃபாலிங் ஸ்டார்ஸ் வரும், பட் அது நம்ம மேலே விழுந்தா பேர்ன் ஆகிடும். சன்ல இருந்து ரேடியேஷன் வரும், பட் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோமா? கண்டிப்பா இல்லை. நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஃபீலும் பண்ண மாட்டோம். பட் எர்த்து ஒவ்வொரு செகண்டும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன செல்ல இருந்து கொஸ்டின் கேட்குற ஹியூமன்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆனது. இதெல்லாம் சான்ஸ் இல்லை, இட்ஸ் அ மிராக்கிள். எர்த்து ஹியூமன்ஸ் இல்லாம சர்வை பண்ணும், பட் ஹியூமன்ஸ் எர்த் இல்லாம சர்வை பண்ண முடியாது. எர்த்து வீக் இல்லை, எர்த்து ரொம்ப பேஷன்ஸ். பட் பேஷன்ஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யூனிவர்ஸை பார்க்குற வழி மாறி போகும். பிகாஸ் இது எர்த்தோட ஸ்டோரி இல்லை, இது உங்க எக்ஸிஸ்டன்ஸோடைய ரியல் மீனிங். எர்த்தை பற்றி ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி சைனிங் ஆஃப் வித் பைட். See you next cosmic journey.